வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். ஜனவரி 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மாநில செய்திகளில் வந்துட்டு காவல் பதக்கம் அப்படின்ற பதக்கத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவங்க வந்துட்டு ஆணையிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பொங்கலுக்காக காவல்துறையை சேர்ந்த 3884 பேருக்காக இந்த காவல் பதக்கம் வழங்குறதுக்கு தமிழக அரசு ஆணையிட்டு இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, குடியரசு தின விழாவில் வந்துட்டு அம்மாள் அவங்களுக்கு வந்துட்டு விருது வழங்குறதுக்காக அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிக்கு வந்துட்டு நிலம் வழங்கியதற்காக மதுரையை சேர்ந்த அம்மாள் அவங்களுக்காக குடியரசு தின விழாவில் அரசு சார்பில் சிறப்பு விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவங்க வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தேசிய செய்திகள். அஸ்த்ரா ஏவுகணை இது வந்துட்டு DRDO நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட அஸ்த்ரா ஏவுகணை இந்திய விமானப்படைக்கு வந்துட்டு வழங்கியிருக்காங்க. மத்திய பாதுகாப்பு இணை அமைச்சரான அஜய் பட் வந்துட்டு தொடங்கி வச்சுருக்காங்க. இதுதான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் வான் டு வான் தாக்கும் ஏவுகணை. இது வந்துட்டு 100 கிலோமீட்டருக்கு அதிக தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறனுடையதாக இருக்குது. இது யாருனால வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் இந்திய நிறுவனத்தால் DRDOவால் வடிவமைக்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா, 10வது உலக வர்த்தக மாநாடு இது குஜராத்தில் நடைபெற்றிருக்கு. இது வந்துட்டு ரூபாய் 26.33 லட்சம் கோடி மதிப்பில் 41,299 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம் அந்த குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விளையாட்டு செய்தி. ஆசிய ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் இதில் வந்துட்டு ஆடவர் பிரிவில் யோகேஷ் சிங் அப்படின்றவங்க 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து யோகேஷ் சிங், பிரகாஷ், அமித் இவங்களும் தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மலேசிய ஓபன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டி இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.